பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான வீநெக்கு. அதில் வந்து குட்டி குட்டி பால்ஸ் வச்சு டிசைன் பண்ண போகிறோம். ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக கட்டிங் போட்டு எடுத்தாச்சு. இதில் வந்து நம்ம டிச்சிங் வீடியோ மட்டும்தான் பார்க்க போகிறோம். வி ஷேப் நெக்கு. அதில் வந்து இது மாதிரி குட்டி குட்டி பால்ஸ் வச்சுட்டு, இதோட ஓரப்பகுதியில் ஃபுல்லாகவே அந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸ் வச்சுட்டு, சென்டரில் வந்து ஒரு சூப்பரான டிசைன் வச்சு ரெடி பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் சொன்னால் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ போடுறது வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ வந்து நம்ம லாங் வீடியோ போஸ்ட் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, வந்து லைவ் தான் ஷேர் பண்ணோம். இன்றைக்கி வந்து இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து லாங் வீடியோ ஷேர் பண்ணுறோம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது வி ஷேப் நெக்கு கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து அந்த வி ஷேப்புக்கு தகுந்த மாதிரி பேப்பர் கேன்வாஸ் கட் பண்ணி அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதோட கார்னர் பகுதியில் இந்த மாதிரி டிச் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து லைனிங் கிளாத்து. மெயின் கிளாத்தை வந்து இந்த லைனிங் கிளாத்தில் வந்து இந்த பால்ஸை வந்து வச்சு டிச் பண்ணிக்கலாம். இந்த பால்ஸ் எல்லாம் வச்சு நெக்கு ஃபுல்லாக அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி பால்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து ஒன் சைடு நண்டுக்கால் வந்து மாற்றிக்கோங்க. டபுள் சைடு நண்டுக்கால் வைக்கக்கூடாது. இந்த பால்ஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ வந்து போஸ்ட் போட்டிருக்கோம். உங்களுக்கு இந்த பால்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து அது சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
இந்த மாதிரி நெக்கு ஃபுல்லாகவேவும் இந்த பால்ஸை வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறணும். இருந்தாலும் இப்போ வந்து உங்களுக்கு இந்த பால்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு வந்து இப்போ சொல்கிறேன். இந்த பஞ்சு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து சேரீயில் மேக்ஸிமம் உள்ளர வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி சதுர வடிவத்தில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இதை வந்து அப்படியேவும் இதை வந்து கிளாத்தோட சென்டரில் வச்சுட்டு கிளாத்தை வந்து சுற்றி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நூலால் இப்படி அதோட கழுத்து பகுதியில் இறுக்க சுற்றிட்டு ஒரு இந்த மாதிரி முடிச்சை வந்து போட்டுருங்க. போட்டுட்டு இந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணிடுங்க. இதுதான் வந்து அந்த பால்ஸ் வந்து ரெடி பண்ணுறது. இது வந்து பாருங்கள், நம்ம பாசியில் ரெடி பண்ண மாதிரி அருமையான பால்ஸ் வந்து இதில் கிடைக்கும். இதோட வீடியோ வந்து இதில் உங்களுக்கு இன்னும் டவுட் இருந்துச்சுன்னா உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். சேனல் பேட்சில் இருக்கும், நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க. இந்த இன்னொன்று செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி சதுரமாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி சுற்றணும். அதாவது நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாகவே அதை ஒட்டியில் இப்படியே சுற்றணும். சுற்றிட்டோம்னா இது வந்து ஒரு வட்ட வடிவத்தில் வந்துடும். இதை நம்ம கிளாத்தோட சென்டரில் வச்சுட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு அவ்வளோதான். இது மாதிரி அந்த மாதிரி பால்ஸ் ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு அந்த நெக் ஃபுல்லாக வச்சு அடிச்சிடணும். பாருங்க, இன்னொன்று செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி சதுரத்தில் கட் பண்ணி அதோட மூளையிலேருந்து வச்சு இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இந்த ஓரப்பகுதியை இப்படி வச்சு இது அப்படியேவும் அப்படி உங்களுக்கு இதில் வைக்கிறது உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னு சொன்னால் பாசிமணியை கூட சென்டரில் நல்லா பெரிய பீட்ஸாக வாங்கி சென்டரில் வச்சு முடிச்சுக்கோங்க. அது முடிஞ்சு தைக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரே ஈவனாக வரும். நீங்கள் அதுக்காக இந்த பால்ஸ் வந்து ஒரே ஈவனாக வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மெஷர்மெண்ட் வச்சுட்டு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து பால்ஸ் எல்லாம் ஈவனாக வரும். ஒன்று பெருசு சிறுசாக வரக்கூடாது. இது பாருங்கள், இப்போ வந்து ஒன்று போல் வர்ற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பால்ஸ் ஃபுல்லாகவே வச்சுட்டு இப்போ இந்த நண்டுக்காலோட, அதாவது இந்த தலைப்பகுதி வந்து இந்த நண்டுக்காலோட ஓரப்பகுதிக்கு வர்ற மாதிரி வைக்கணும்.
இந்த மாதிரி ஃபுல்லாக அடிச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடணும். இந்த கிளாத் ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணிடணும். இப்போ வந்து சென்டரில் இந்த இடத்த இப்போ கீறி விட்டுருங்க, இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்கும். இந்த இடத்துல நல்லா வெட்டி விட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும், இந்த குட்டி குட்டி பால்ஸ் ஒவ்வொரு பால்ஸுக்கு இடையில இருக்கிற கிளாத்தை வந்து இந்த மாதிரி கீறிடணும். அப்போ வந்து திருப்பும் போல் சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு பால்ஸ் கேப்லேயும் அந்த கட்டிங் வந்து போட்டுறணும். அந்த கட்டிங் போட்டு திருப்பும் போல் இப்போ என்ன பண்ணணும், இந்த ஓரப்பகுதியில் ஒரு படிமான தையல் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி படிமான தையல் போட்டு திருப்பிக்கிறலாம். இது மாதிரி ஒரு படிமான தையல் போட்டுட்டு திருப்பினோம் அப்படின்னா நீட்டாக வரும். இப்போ வந்து இதோட கார்னர் பகுதியில் ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு அந்த கார்னர் பகுதி எல்லாத்தையும் அடிச்சுட்டு உங்களுக்கு இந்த இடத்துல லேஸ் வைக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா லேஸ் வச்சுக்கலாம். இப்போ வந்து அதை பால்ஸ்க்குங்கிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன்ஸில் லேஸ் வச்சுருக்கீங்களோ அந்த லேஸை வந்து தச்சுக்கோங்க.
இந்த மாதிரி நெக் ஃபுல்லாகவேவும் லேஸ் வச்சு அடிச்சுட்டு பால்ஸ் வச்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து சென்டரில் ஒரு ஃப்ளவர் ஷேப் வச்சுட்டு இந்த நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பக்கமும் அதே தான், பேக்கில் எப்படி ரெடி பண்ணணுமோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்லேயும். இப்போ என்ன பண்ணணும்னா சமசதுரமான ஒரு 2 பீஸை வந்து எடுத்துக்கணும். இதை வந்து வட்ட வடிவத்தில் தச்சிடணும். அதாவது ரவுண்ட் ஷேப்புக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஏதாவது ஒரு பொருள் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வச்சு அதை வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் போட்டுட்டு இந்த ரவுண்டு ஷேப்பை சுற்றிலும் தையல் போட்டுக்கோங்க. அதாவது கொஞ்சோண்டு கேப் விட்டுட்டு, அதாவது திருப்புறதுக்காக கொஞ்சோண்டு கேப் விட்டு மீத இடத்த ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி தச்சுக்கிறணும். இப்போ ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டுட்டு அதை ரவுண்டு வடிவத்தில் அதை அப்படியே கட் பண்ணிடுங்க. இப்போ வந்து அதை வந்து வட்ட வடிவத்தில் கட் பண்ணியாச்சு. இந்த கொஞ்சோண்டு ஸ்பேஸ் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த ஸ்பேஸ் விட்ட வழியாக இதை அப்படியேவும் திருப்பிக்கிறோம். இந்த கார்னரை மட்டும், அதாவது நம்ம கேப் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த கேப் விட்டுருந்த இடத்த மட்டும் லைட்டாக அந்த இடத்த மட்டும் தைச்சா போதும், மற்ற இடத்த வந்து நம்ம தைக்க தேவையில்லை. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து இப்படி இந்த மாதிரி பண்ணிடணும். சென்டரில் ஊசியை வச்சு இந்த சென்டர் பகுதியை வந்து நல்லா ஊசியை வச்சு தச்சிடணும். தச்சுட்டா இது வந்து ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப் வந்து இந்த இடத்துல கிடைக்கும். இந்த மாதிரி இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக
கிளாத்தை த்ரெட்டை வந்து இந்த மாதிரி இழுத்துட்டு சென்டரில் வச்சு இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து ஒரு கிளாத் வச்சு 2 ஷேப்லேயும் வர்ற மாதிரி வைக்கணும். இதாவது பேக்கில் நாட்டு போட்டு கட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அளவுக்கு நாட் ரெடி பண்ணி இது சென்டரில் வச்சுட்டு அது கீழே வந்து தொங்குற மாதிரி வச்சு ரெடி பண்ணணும். அதை ரெடி பண்ணிக்கலாம். இந்த த்ரெட்டை வந்து அத்துறக்கூடாது, இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 3 இன்ச்சு அகலத்தில் கிளாத்தை எடுத்து இதை வந்து அடித்து திருப்பிக்கலாம் நாட் மாதிரி. இதை வந்து திருப்பி கிளாத்தை வந்து இந்த மாதிரி சாயலை வர மாதிரி வச்சுட்டு இதில் ஒருถ้าถ่ายแม่นั่ง